ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா இட்லி பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கருப்பு உளுந்து நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து கொட்டிடணும். அதுலேயே கொள்ளு இதெல்லாம் ஒரே மெஷர்மெண்ட்டு தான். இப்போ அரை டம்ளர்னால் எல்லாமே அரை டம்ளர் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் தட்டைப்பயிரையும் நல்லா ஃப்ரை பண்ணி அதே பிளேட்டில் போட்டுறணும். அப்புறம் கடலைப்பருப்பையும் நல்லா ஃப்ரை பண்ணி அதே பிளேட்டில் கொட்டிட்டு, துவரம்பருப்பையும் எடுத்து அதே மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக அதில் கொட்டிட்டு, மறுபடியும் பச்சைப்பயிறு இது எல்லாமே ஒரே அளவு தான். அரை டம்ளர் எல்லாமே அரை டம்ளர் தான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி அதே பிளேட்டில் போட்டுறணும். போட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அது கூட 4 வரமிளகா இது எல்லாமே எண்ணெயே ஊற்றாமல் நல்லா ஃப்ரை பண்ணி அதே பிளேட்டில் போட்டு நல்லா சூடாறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, சூடு ஆறினோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பெருங்காயத்தூள் இல்லைன்னா பெருங்காய கட்டி இருந்தால் அதையும் நுணுக்கி உள்ளே போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு அரைச்சோம்னா இட்லி பொடி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.